புத்தகம் வாசிப்போமா பகுதியில் மகாபாரத கதை பகுதி 34. புத்தகம் வாசிப்பது உங்கள் கோவிந்தராய் சுப்பிரமணி. தலைப்பு: பீஷ்மர் வீழ்ந்தார். 10வது நாள் யுத்தம். சிகண்டியை முன்னால் வைத்துக்கொண்டு அர்ஜுனன் பிதாமகரை தாக்கினான். கொழுந்துவிட்டு எரியும் நெருப்பை போல் பீஷ்மர் ஜொலித்தார். சிகண்டியின் அம்புகள் கிழவனாருடைய மார்பை பிளந்தன. அப்போது பீஷ்மருடைய கண்ணிலிருந்து தீப்பொறிகள் பறந்தன. பீஷ்மரின் அந்த பார்வை அப்படியே சிகண்டியை எரித்துவிடும் போலிருந்தது. அடுத்த நிமிடம் அவர் கோபம் தணிந்து தன் காலம் வந்துவிட்டது என்று எண்ணி ஸ்திரீ ஜன்மமாகிய சிகண்டியை எதிர்க்காமலே நின்றார். பார்த்தவர்களுக்கெல்லாம் இது ஒரு அற்புதமாக இருந்தது. தேவர்களும் வியந்தார்கள். சிகண்டி பீஷ்மருடைய மனோநிலையை கவனிக்காமல் அம்பு மேல் அம்பு எய்து கொண்டே போனான். பீஷ்மர் சும்மா இருந்த இச்சமயத்தில் அர்ஜுனன் மனதை உறுதிப்படுத்தி கொண்டு பிதாமகருடைய மர்மஸ்தானங்களை நன்றாக குறிபார்த்து அடித்தான். உடல் முழுவதும் இவ்வாறு பிளக்கப்பட்ட பீஷ்மர் புன்சிரிப்பு செய்து துச்சாதனனை பார்த்து, இவை அர்ஜுனுடைய அம்புகள், இவை சிகண்டியின் அம்புகள் அல்ல. தாய் நண்டின் உடலை அதன் சிசுக்கள் கிழிப்பது போல் இந்த அம்புகள் என் உயிரை துன்புறுத்துகின்றன என்றார். தம்முடைய அருமையான சீடன் எய்திய அம்புகளை இவ்வாறு பிதாமகர் கருதினார். இவ்வாறு சொல்லி ஒரு சக்தி ஆயுதத்தை எடுத்து பார்த்தன் மேல் வீசினார். அதை அவன் 3 பாணங்களால் வெட்டினான். அதன் மேல் இது கடைசி போர் என்று கத்தியும் கேடையுமாக ரதத்தினின்று பிதாமகர் கீழே இறங்கி பார்த்தார். அவர் அவ்வாறு இறங்கும் முன் அர்ஜுனன் அவருடைய கேடயத்தையும் அம்புகளால் வெட்டி துண்டு துண்டாக்கினான். பிதாமகரின் உடல் முழுவதும் 2 விடற்கரை இடங்கூட இல்லாமல் அர்ஜுனுடைய அம்புகள் பாய்ந்தன. ரதத்தினின்று பீஷ்மர் தலைகீழாக தரையில் வீழ்ந்தார். அவர் விழும்போது தேவர்கள் வானத்தில் கைகூப்பி நின்று நமஸ்கரித்தார்கள். நல்ல மணமும் குளிர்ந்த நீர்த்துளிகளும் கலந்து காற்று வீசியது. ஆகாயத்திலிருந்து பூமிக்கு இறங்கி உடலுக்கு உணவும் ஆன்மாவுக்கு மங்களமும் தந்து மக்களுக்கெல்லாம் தாயாக நிற்கும் கங்கையின் ஹௌசர புத்திரர் தகப்பனான சந்தனு ராஜாவுக்கு சுகம் தருவதற்காக தனக்கு சந்ததியும் வேண்டாம் விவாகமும் வேண்டாம் என்று அனைத்தும் துறந்து விரதம் காத்த வீரர், பரசுராமனை வென்ற நிகரற்ற சூரர், தம்மை சந்தேகித்த துரியோதனனுக்கு தம் சத்தியத்தை நிரூபிக்க உடல் முழுவதும் நெருப்பாக எரிக்கும் அம்புகள் வாய்ந்தும் உடல் விழும் வரையில் அவனுக்காக தன் கடமையை செய்துவிட்டு பாரத போரின் 10ஆம் நாளில் பிதாமகர் தேரினின்று கீழே விழுந்தார். பீஷ்மர் விழும்போது கௌரவர்களுடைய இதயங்களும் கூட விழுந்தன என்கிறார் வியாசர். பீஷ்மருடைய உடல் தரையை தீண்டவில்லை. தேகத்தின் எல்லா பக்கங்களிலும் குத்தி கொத்து நின்ற கொடிய அம்புகள் பிதாமகருடைய உடலை அப்படியே மேலாக தாங்கி நின்றன. அவ்வாறு நிலத்தை தீண்டாமல் அம்பு சயனத்தில் கிடந்த உடல் புது தேஜசுடன் ஜொலித்தது. இருபுற சேனைகளும் யுத்தத்தை நிறுத்திவிட்டு திரள் திரளாக யுத்தகலத்தில் விழுந்து கிடந்த பிதாமகரை பார்க்க ஓடி வந்தார்கள். பிரஜாபதியான பிரம்மனை தேவர்கள் நமஸ்கரிப்பது போல் பாரத தேசத்து அரசர்கள் பீஷ்மரை வணங்கி நின்றார்கள். என் தலையில் அம்பு குத்தவில்லை, அது தொங்குகிறது. உயரை தூக்கி தாங்கும்படியாக ஏதேனும் வைத்து உதவுங்கள் என்றார் பீஷ்மர். அருகிலிருந்த அரசர்கள் உடனே ஓடிப்போய் தலையணையை கொண்டு வந்தார்கள். பட்டும் பஞ்சுமாக இருந்த அந்த தலையணையை பிதாமகர் வேண்டாம் என்று சொல்லிவிட்டு அவ்விடம் இருந்த அர்ஜுனனை நோக்கி, அப்பனே பார்த்தா, என் தலைக்கு ஆதாரம் இல்லை, கீழே தொங்குகிறது. சரியான தலையணையை பார்த்து கொண்டு வந்து வைப்பாயாக என்றார். தம் உயிரை குடிக்கும் அம்புகளை எய்த அர்ஜுனனை பார்த்து புன்சிரிப்புடன் இந்த வார்த்தையை சொன்னார் பீஷ்மர். அதை கேட்டதும் அர்ஜுனன் தன் தூளியிலிருந்து 3 அம்புகளை எடுத்து பிதாமகர் தலையை அவற்றின் கூரிய முனைகளின் மேல் வைத்து அமைத்தான். அரசர்களே, அர்ஜுனன் அமைத்திருக்கும் தலையணையே எனக்கு மகிழ்ச்சி அளித்தது. தேகத்தை விட்டு பிரிய இந்த காலம் உகந்ததல்ல. உத்தராயணம் வரை நான் இந்த இடத்திலேயே இப்படியே கிடப்பேன். அதுவரையில் என் ஆன்மா தேகத்தில் நிற்கும்.
உங்களில் அவ்வப்போது யார் உயிருடன் இருப்பீர்களோ அவர்கள் வந்து என்னை பார்க்கலாம் என்றார். பிறகு பிதாமகர் அர்ஜுனனை பார்த்து, அப்பனே, உடலெல்லாம் எரிகிறது, கொஞ்சம் குடிக்க தண்ணீர் தருவாய் என்றார். உடனே அர்ஜுனன் தன் வில்லை வளைத்து பீஷ்மருடைய வலப்பக்கத்தில் அம்பை நிலத்துக்குள் செல்லும்படியாக விட்டான். அது பாதாளத்தில் புகுந்து மறைந்தது. உடனே அவ்விடத்தில் ஒரு ஊற்று கிளம்பி உயர குதித்து பாய்ந்தது. தாயாகிய கங்கை தன் அருமை மகனுடைய தாகத்தை தீர்க்க வந்திருக்கிறாள் என்கிறார் கவி. அமிர்தம் போன்ற அந்த ஜலத்தை குடித்து பீஷ்மர் தாகத்தை தீர்த்து கொண்டு மகிழ்ச்சி அடைந்தார். துரியோதனா, நல்லறிவை அடைவாயாக. அர்ஜுனன் என் தாகத்துக்கு தண்ணீர் எப்படி உண்டாக்கினான் பார்த்தாயா? இதை உலகத்தில் வேறு எவன் செய்வான்? இனி தாமதிக்க வேண்டாம், அவனிடம் சமாதானமாக போ. இந்த யுத்தம் என்னோடு முடிவு பெறலாம். அப்பனே, நான் சொல்வதை கேள், பாண்டவர்களுடன் சமாதானம் செய்து கொள் என்றார். நோயாளிக்கு இறக்கும் தருவாயிலும் மருந்து பிடிக்காது, கசக்கிறது என்பான். அவ்வாறே துரியோதனனுக்கும் பிதாமகரின் பொன்மொழிகள் பிடிக்கவில்லை. அரசர்கள் எல்லோரும் தத்தம் பாசறைக்கு சென்றார்கள். அடுத்த தலைப்பு பீஷ்மரும் கர்ணனும். பீஷ்மருடைய தலைமையை இழந்த கௌரவசேனை இடையனை இழந்த ஆட்டுக்கூட்டத்தின் நிலைமையில் இருக்கிறது. சத்திய சாந்தரான பீஷ்மர் வீழ்ந்தபோதே கௌரவர்கள் அனைவரும் யுத்தகலத்தில் கர்ணா, கர்ணா, நீதான் காப்பாற்ற வேண்டும் என்று கத்தினார்கள். கர்ணன் போரில் கலந்து கொண்டால் வெற்றி நிச்சயம் என்று கௌரவ வீரர்கள் அனைவரும் எண்ணினார்கள். பீஷ்மர் தலைமை வகித்து 10 நாட்களுக்கும் சூரியகுமாரன் இன்றியே யுத்தம் நடந்தது. பீஷ்மரால் கர்வபங்கம் செய்யப்பட்ட கர்ணன் கோபம் கொண்டு, நீர் ஜீவித்திருக்கும் வரையில் நான் போர் புரிய மாட்டேன். நீர் பாண்டவர்களை கொன்று துரியோதனனுக்கு வெற்றி தந்தீராகில் நான் அரசனிடம் அனுமதி பெற்று கானகம் செல்வேன். நீர் தோல்வியுற்று வீழ்த்தப்பட்டு மேலுலகம் சென்றீரானால் உம்மால் அதிரதன் என்று மதிக்கப்படாத நான் ரதத்தின் மேலேறி உம்மால் அதிரதனாக மதிக்கப்பட்ட அனைவரையும் வீழ்த்தி துரியோதனனுக்கு வெற்றியை சம்பாதித்து தருவேன் என்று சத்தியம் செய்து துரியோதனனுடைய சம்மதத்தின் பேரில் யுத்தத்தில் கலந்து கொள்ளாமல் விலகியிருந்தான் கர்ணன். பாதசாரியாக பீஷ்மரிடம் சென்று அவரை வணங்கினான். குலத்தலைவரே, ஒரு குற்றமும் செய்யாமல் இருந்தாலும் உம்மால் மிகவும் வெறுக்கப்பட்டவனாகிய ராதையின் மகன் உம்மை வணங்குகிறேன் என்றான். வணங்கிவிட்டு நிற்கும்போது சூரியகுமாரன் முகத்தில் ஓரளவு பயக்குறி தோன்றியதை பிதாமகர் பார்த்தார். மிக்க கருணையுடன் அவன் மேல் கையை வைத்து மகனை தந்தை ஆசீர்வதிப்பது போல் ஆசீர்வதித்தார். கண்களில் திருஷ்டியை தடுத்து நின்ற அம்புகளின் வழியாக அவனை மெதுவாக பார்த்து, நீ ராதையின் மகனல்ல, குந்தியின் மகனாவாய். உலக ரகசியமெல்லாம் அறிந்த நாரதர் இதை எனக்கு சொல்லி இருக்கிறார். சூரியகுமாரா, உன்மேல் எனக்கு உண்மையில் துவேஷம் ஒன்றும் இல்லை. நீ பாண்டவர்களை காரணமின்றி துவேஷிக்கிறாய் என்பதே வருத்தத்திற்கு காரணமாக இருந்தது. உன்னுடைய சௌகரியத்தையும் கொடையையும் நான் அறிவேன். சூரத்தனத்தில் நீ பல்குணனுக்கும் கிருஷ்ணனுக்கும் ஒப்பிடக்கூடியவன் என்பதில் சந்தேகமில்லை. பாண்டவர்களுடைய சகோதரனான நீ அவர்களை சிநேகிப்பதே தர்மம். யுத்தத்தில் என் பங்கு முடிந்ததோடு அவர்கள் பேரில் உனக்குள்ள பகையும் முடிவடைய வேண்டும் என்பது என் விருப்பம் என்றார். இதை கேட்ட கர்ணன் மிகவும் வணக்கத்தோடு, பிதாமகரே, நான் குந்தி புத்திரன் என்பதை அறிவேன். தேரோட்டியின் மகனல்ல என்பதும் எனக்கு தெரியும். ஆனால் துரியோதனுடைய பொருளை பெற்றுக்கொண்டு அவனுக்கு கட்டுப்பட்டு விட்டேன். அவனை விட்டுவிட்டு அவன் விரோதியின் பக்கம் சேருவது என்னால் முடியாத காரியம். துரியோதனனுக்காக நான் போர் புரிந்தே தீர வேண்டும். அதற்கு நீர் அனுமதி தருவீராக. நான் சொன்னதிலும் செய்ததிலும் பல குற்றங்கள் உண்டு. அவற்றை சமித்து என்னை காப்பாற்றுவீராக என்று வேண்டிக் கொண்டான். தர்மங்கள் அனைத்தையும் அறிந்த பிதாமகர் கர்ணன் சொன்னதை ஆலோசித்து, உன் இஷ்டப்படியே செய், தர்மமே வெற்றி பெறும் என்றார். பீஷ்மர் விழுந்த பின்னும் பாரத யுத்தம் முடியவில்லை. பிதாமகருடைய சத்தியமான வார்த்தையை அலட்சியம் செய்து கௌரவ வீரர்கள் மறுபடியும் யுத்தத்தை துவங்கவே நிச்சயித்தார்கள்.
பரசுராமனை வென்ற வீரரே, சிகண்டியால் அடிக்கப்பட்டு யுத்த பூமியில் படுத்திருக்கிறீர். தர்மத்தின் சிகரமும் உத்தமருமான நீரே இந்த கதியை அடைந்து விட்டீர் என்றால், இந்த உலகத்தில் ஒருவனும் புண்ணியத்தின் பலனை அடையமாட்டான் என்பது நிச்சயம். கௌரவர்களுக்கு வெள்ளத்தை தாண்டும் தெப்பமாக இருந்தீர். இனிமேல் பாண்டவர்களால் தாக்கப்பட்டு கௌரவர்கள் மிகவும் கஷ்ட நிலையை அடையப் போகிறார்கள். அர்ஜுனனும் கிருஷ்ணனும் நெருப்பும் காற்றும் சேர்ந்து காட்டை அழிப்பது போல் நாசம் செய்வார்கள். சந்தேகமில்லை. உம்முடைய புண்ணிய பார்வையை என் மேல் செலுத்த கோருகிறேன் என்றான் கர்ணன். பீஷ்மர் கர்ணனை ஆசீர்வதித்தார். நதிகளுக்கு சமுத்திரம் போலவும், விதைகளுக்கு மண்ணை போலவும், பிராணிகளுக்கு மேகம் போலவும் உன்னை நண்பனாக கொண்டவனுக்கு உறுதியான ஆதாரமாக இருக்கிறாய். துரியோதனை காப்பாற்றுவாயாக. அவனுக்காக நீ காமபோஜர்களை ஜெயித்தாய். இமயமலையின் துர்க்கங்களிலுள்ள கிராதகர்களையெல்லாம் அவனுக்காக அடக்கினாய். கரிவிரஜ ராஜாக்களுடன் துரியோதனனுக்காக போர் செய்து வெற்றி பெற்றாய். இன்னும் அநேக காரியங்கள் செய்திருக்கிறாய். துரியோதனுடைய சேனைக்கு இனி நீ இரட்சகனாக இருப்பாயாக. உனக்கு மங்களம். சத்துருக்களோடு யுத்தம் செய், போ. கௌரவ படையை உன்னுடைய சொந்த சொத்தாக பாவித்து காப்பாற்றுவாயாக என்று கர்ணனை பிதாமகர் ஆசீர்வதித்தார். கர்ணன் பிதாமகருடைய ஆசியை பெற்று மகிழ்ச்சி அடைந்தவனாக ரதம் ஏறி யுத்தகலத்துக்கு வந்தான். அவனை பார்த்ததும் துரியோதனனுக்கு அடங்காத மகிழ்ச்சி பொங்கிற்று. பீஷ்மருடைய பலத்தை இழந்ததை ஒருவாறு மறந்தான். அடுத்த தலைப்பு: துரோணர் தலைமை. துரியோதனனும் கர்ணனும் யாரை சேனாதிபதியாக நியமிப்பது என்று ஆலோசித்தார்கள். இவ்விடம் கூடியிருக்கும் சத்திரியர்கள் எல்லோரும் சேனாதிபதியாக இருக்க தகுதி படைத்தவர்கள். தேகபலம், பராக்கிரமம், முயற்சி, தைரியம், சௌரியம், குலம், அறிவு எல்லா விதத்திலும் இந்த அரசர்கள் அனைவருமே சமமாக இருக்கிறார்கள். ஆயினும் ஒரே சமயத்தில் எல்லோரும் தலைவராக இருக்க முடியாது. அவர்களில் ஒருவரை தலைவராக அமைத்தால் மற்றவர்களுக்கு மனக்குறை ஏற்பட்டு நாம் நஷ்டமடைவோம். இந்த சந்தர்ப்பத்தில் எல்லா யுத்த வீரர்களுக்கும் ஆசாரியரான துரோணரை சேனாதிபதியாக்குவது நலம். ஆயுதம் தரித்தவர்களில் சிறந்தவர் அவரே. சத்திரியன் எவனும் அவனுக்கு சமமானவன் இல்லை. அவரை தலைவராக அபிஷேகம் செய்வோம் என்று கர்ணன் சொல்லியதை துரியோதனனும் ஒப்புக்கொண்டான். குருவே, ஜாதியினாலும் குலத்தினாலும் சாஸ்திர ஞானத்தினாலும் வயது, புத்தி, வீரியம், சாமர்த்தியம் இவைகளினாலும் சிறந்தவராக இருக்கிறீர். சேனை தலைமையை நீரே வகிக்க வேண்டும். நீர் சேனாதிபதியாக இருந்தால் தர்மபுத்திரனை நிச்சயமாக ஜெயிப்பேன் என்று துரியோதனன் எல்லா சத்திரிய வீரர்கள் முன்னிலையிலும் துரோணரை வணங்கினான். இதை கேட்ட அரசர் கூட்டம் உரத்த சிம்மநாதங்கள் செய்து துரியோதனனை சந்தோஷப்படுத்தினார்கள். முறைப்படி துரோணருக்கு அபிஷேகம் நடந்தது. ஜெயகோஷம் ஆகாயத்தை பிளந்தது. வந்திகளுடைய ஸ்துதிகளையும் வெற்றி முழக்கங்களையும் கேட்டு கௌரவர்கள் உற்சாக மயக்கத்தினால் பாண்டவர்களை ஜெயித்தாகிவிட்டது என்றே எண்ணினார்கள். துரோணர் சேனையை சகட வியூகமாக வகுத்தார். அதுவரை விலகி நின்ற கர்ணனுடைய தேர் யுத்தத்தில் முதல் தடவையாக இங்குமங்கும் செல்வதைக் கண்டு கௌரவ படை வீரர்கள் மகிழ்ச்சியும் தைரியம் அடைந்தார்கள். பிதாமகர் பாண்டவர்களை கொல்ல மனமில்லாமல் யுத்தத்தை நடத்தினார். கர்ணன் அவ்வாறு செய்ய மாட்டான். பாண்டவர்களுடைய நாசம் இனிமேல் நிச்சயம் என்று கௌரவ சேனையில் பேசிக்கொண்டார்கள். துரோணர் கௌரவ சேனையின் தலைமை வகித்து 5 நாள் யுத்தம் நடத்தினார். முதியவராய் இருந்தும் யுவனைப் போல் யுத்தத்தில் எங்கும் பிரகாசித்து உன்மந்தனைப் போல் போர் புரிந்தார். காற்றானது மேகங்களை சிதறி அடிப்பது போல் பாண்டவ சேனையை துன்புறுத்தி சிதறடித்தார். சாத்யகியும் பீமனையும் அர்ஜுனனையும் திருஷ்டுத்யும்னனையும் அபிமன்யுவையும் துருபதனையும் காசிராஜனையும் இன்னும் அநேக வீரர்களையும் தானே எதிர்த்து தோல்வியுறச் செய்தார். பாண்டவ சேனையை 5 நாட்கள் மிகவும் துன்புறுத்தினார். அடுத்ததாக தர்மபுத்திரனை உயிருடன் பிடிக்க சூழ்ச்சி. துரோணர் தலைமை வகித்தும் துரியோதனனும் கர்ணனும் துச்சாதனனும் மந்திர ஆலோசனை செய்து ஒரு முடிவுக்கு வந்தார்கள். அதன் மேல் துரியோதனன் துரோணரிடம் சென்று, ஆச்சாரியரே,
தர்மபுத்திரனை நீர் எப்படியாவது பிடித்து நம்மிடத்தில் ஒப்புவிக்க விரும்புகிறோம். இதற்கு மேல் நாங்கள் எதையும் விரும்பவில்லை. இதை நீர் செய்வீராகில் நானும் என்னைச் சேர்ந்தவர்கள் எல்லோரும் மிகவும் திருப்தியடைவோம் என்றார். இதை கேட்டதும் துரோணர் அளவு கடந்த சந்தோஷம் அடைந்தார். பாண்டவர்களை கொல்ல துரோணருக்கு மனமில்லை. கடமையை செலுத்த யுத்தத்தில் சேர்ந்தாராயினும் பாண்டு புத்திரர்களை, அதுவும் யுதிஷ்டனை கொல்வது தர்மமன்று என்று சந்தேகித்து கொண்டிருந்த துரோணருக்கு துரியோதனன் சொன்னது மிகுந்த மகிழ்ச்சியை தந்தது. துரியோதனா, நீயும் தர்மபுத்திரனுடைய உயிரை காப்பாற்ற விரும்புகிறாய். உனக்கு மங்களம் ஆகுக. தர்மபுத்திரனுக்கு உயிர் சேதம் ஆக வேண்டாம் என்று நீயும் சொன்னபின் அவன் அஜாத சத்ரு என்பதில் என்ன சந்தேகம்? பகையற்றவன் என்று குந்தி நந்தனுக்கு தந்திருக்கும் பெயரை நீ உண்மையாக்கினாய். உயிரோடு பிடிக்க வேண்டும், கொள்ளலாகாது என்று நீயும் வேண்டுகிறபடியால் தர்மபுத்திரனுடைய புகழ் 10 மடங்கு ஆயிற்று. அவனே பாக்கியசாலி என்றார் துரோணர். மறுபடியும், அப்பனே, நீ சொல்லியதிலிருந்து யுத்தத்தில் ஜெயித்துவிட்டு அவர்களுக்கு சேர வேண்டிய ராஜ்யபாகத்தை முடிவில் அவர்களுக்கு கொடுத்து சமாதானம் செய்து கொள்ளவே உத்தேசிருக்கிறாய் என்று தெரிகிறது. இதனால் அல்லவோ நீ யுதிஷ்டனை கொல்லாமல் உயிரோடு பிடித்து தரச் சொல்கிறாய் என்று சொல்லி சந்தோஷப்பட்டார். புத்திமானான தர்மபுத்திரனுடைய பிறப்பே நல்ல பிறப்பு. குந்தி புத்திரன் அல்லவோ பாக்கியசாலி. அவனுடைய குணமல்லவோ பகைவனுடைய உள்ளத்தையும் வென்றது என்று திரும்ப திரும்ப தர்ம வாழ்வின் வெற்றியை எண்ணி திருப்தி அடைந்தார். சகோதர நேசத்தை துரியோதனன் விடவில்லை என்று ஆசாரியார் துரியோதனனை பற்றி மகிழ்ச்சி அடைந்தார். துரியோதனனுடைய யோசனையோ வேறு. அவனுடைய உள்ளத்தில் பகையும் பாப எண்ணமும் முன்போலவே இருந்தன. அப்படியே ஆகட்டும், உயிரோடு யுதிஷ்டனை பிடித்து தருவேன் என்று துரோணர் சொன்னதும் தன் உண்மையான எண்ணத்தை அவருக்கு வெளியிட்டான். தர்மபுத்திரனை கொன்றால் பாண்டவர்களுடைய கோபம் தணியாது, முன்னை விட அதிகரித்து அனைவரும் நாசமாகும் வரையில் யுத்தம் நடக்கும். தன்னுடைய சேனை தோற்கடிக்கப்பட்டு பாண்டவர்கள் ஜெயம் பெறுவார்கள். அல்லது 2 பக்கத்து வீரர்களில் எவரும் மிஞ்சமில்லாமல் இருந்தாலும் கிருஷ்ணன் உயிருடன் இருப்பான். அவன் திரௌபதியையோ குந்தியையோ ராஜ்யத்தை அடையச் செய்து விடுவான். ஆகையால் யுதிஷ்டனை கொல்லுவதில் லாபம் ஒன்றுமில்லை. யுதிஷ்டனை உயிரோடு பிடித்துவிட்டால் யுத்தம் சீக்கிரமாக வெற்றிகரமாக முடிந்துவிடும். சத்திரிய தர்மத்திற்கும் சத்தியத்துக்கும் பயந்த தர்மபுத்திரனை எப்படியாவது மறுபடியும் சூதாட்டத்தில் இழுத்து ஏமாற்றலாம். மறுபடியும் காட்டுக்கு அனுப்பிவிடலாம். 10 நாட்கள் யுத்தம் நடந்த அனுபவத்திலிருந்து யுத்தத்தினால் குலநாசம் உண்டாகுமே ஒழிய காரிய சித்தி பெற முடியாது என்பதை துரியோதனன் கண்டான். இதனாலேயே தான் அவன் தர்மபுத்திரனை உயிரோடு பிடித்து தர வேண்டுமென்று துரோணரை வேண்டியது. துரோணர் இதை அறிந்ததும் தாம் முதலில் மகிழ்ந்தது பொய்யாயிற்று என்று வருத்தப்பட்டு துரியோதனனை மனதில் மிகவும் இகழ்ந்தார். ஆயினும் தர்மபுத்திரனை கொல்லாமலிருக்க எப்படியோ ஒரு வழி ஏற்பட்டது என்று சந்தோஷப்பட்டார். துரோணர் யுதிஷ்டனை உயிரோடு பிடிக்க பிரதிஜை செய்திருக்கிறார் என்ற செய்தி சாரணர்கள் மூலம் பாண்டவ சேனைக்கு தெரிந்துவிட்டது. ஆசாரியார் ஒரு காரியத்தை செய்து முடிக்க வேண்டும் என்று நிச்சயம் செய்து பிரக்ஞையும் பண்ணினார் என்றால் அவருடைய ஒப்புயர்வற்ற ஆயுத பயிற்சியும் சூரத்தனத்தையும் அறிந்த பாண்டவர்கள் பயப்பட வேண்டியதாயிற்று. யுதிஷ்டனுக்கு அருகில் போதிய பாதுகாப்பு எப்போதும் இருக்க வேண்டும் என்று அனைவரும் கவலை கொண்டார்கள். அதற்கு ஏற்றபடி போரின் கிரமத்தை ஒழுங்குபடுத்தி கொண்டார்கள். எந்த சமயத்திலும் யுதிஷ்டனுக்கு காப்பு குறையாமல் இருக்குமாறு பாண்டவர்கள் படைகளை வியூகப்படுத்தினார்கள். துரோணர் தலைமையில் நடந்த முதல் நாள் யுத்தத்தில் அவர் தம்முடைய பராக்கிரமத்தை நன்றாக காட்டினார். நெருப்பானது உலர்ந்த காட்டை கொளுத்துவது போல் பாண்டவ சேனையை கொளுத்தி கொண்டு சஞ்சரித்தார். ஒரு துரோணர் அநேக துரோணர்களாக பாண்டவ சேனை எண்ணுமாறு இங்கும் அங்கும் தன் தேரை செலுத்தி அம்புமழை பொழிந்து யுத்தகலம் முழுவதும் தாண்டவமாடச் செய்தார். திருஷ்டித்யும்னன் இருந்த இடத்தில் பாண்டவ சேனையை பிளந்தார். மகாரதங்களுள் துவைந்த யுத்தங்கள் பல நடந்தன. மாய சண்டை செய்வதில் வல்லவனான சகுனிக்கும் சகாதேவனுக்கும் யுத்தம் நடந்தது. தேர்கள் ஒடிந்தன. கீழே இறங்கி கதாயுதங்களை கொண்டு 2 மலைகள் உயிர் பெற்றது போல் கைகள் கலந்தன.
பீமனுக்கும் விபிம்சதிக்கும் பெரும் போர் நடந்தது. இருவருடைய தேர்களும் உடைந்தன. சல்லியன் தன் மருமகனான நகுலனை எதிர்த்து சிரித்து கொண்டே மிகவும் துன்புறுத்தினான். நகுலன் கோபம் கொண்டே மாமனுடைய தேரின் கொடியையும் குடையையும் உடைத்து கீழே தள்ளி வெற்றி சங்கு ஊதினான். கிருபாச்சாரியார் திருஷ்டகேதுவை எதிர்த்து அவனை நன்றாக அடித்து துரத்தினார். சாத்தியகிக்கும் கிருதவர்மாவுக்கும் பெரும் யுத்தம் நடந்தது. விராடன் கர்ணனை எதிர்த்தான். அபிமன்யுவின் பராக்கிரமம் வழக்கம் போல் அற்புதமாக ஜொலித்தது. பௌரவன், கிருதவர்மன், ஜெயத்ரதன், சல்லியன் ஆகிய 4 பெரிய வீரர்களையும் ஒருவனாகவே நின்று முறியடித்தான். அதன்பின் பீமனுக்கும் சல்லியனுக்கும் உக்கிரமான கதைச்சண்டை நடந்தது. முடிவில் சல்லியன் பீமனால் தோற்கடிக்கப்பட்டு யுத்த களத்தினின்று விலகினான். கௌரவசேனை தைரியம் இழந்து அதை தொடர்ந்து பாண்டவசேனை கௌரவசேனையை மிகவும் துன்புறுத்தி ஒழுங்கிழந்து களையச் செய்தது. இதை கண்டு தம் சேனையை உற்சாகப்படுத்துவதற்காக துரோணர் சாரதியை பார்த்து யுதிஷ்டன் இருக்கும் இடத்துக்கு தேரை வேகமாக ஓட்டச் சொன்னார். அழகும் பலமும் கொண்ட 4 சிந்து தேசத்து ஜாதி குதிரைகள் பூட்டியிருந்த பொன்மயமானதுமான தேர் வாயு வேகத்தில் யுதிஷ்டனுடைய தேரை நோக்கி சென்றது. உடனே யுதிஷ்டன் கழுகு இறகுகள் பூண்ட கூர்மையான அம்புகளை துரோணர் மேல் விட்டான். ஆச்சாரியார் தயங்கவில்லை. தம் பாணங்களால் தர்மபுத்திரனை தாக்கி அவனுடைய வில்லை அறுத்து கீழே விழச் செய்தார். வெகு விரைவாக அவன் அருகில் சென்றால் துஷ்டுத்யும்னன் துரியோதனனை எதிர்த்து தடுத்து துரோணரை நிறுத்த முடியவில்லை. துஷ்டுத்யும்னன் துரோணரை எதிர்த்தும் தடுத்தும் துரோணரை நிறுத்த முடியவில்லை. அவருடைய வேகத்தை யாரும் தடுக்க இயலாதவர்களாக நின்றார்கள். யுதிஷ்டர் பிடிபட்டார் என்கிற ஆரவாரம் யுத்தகலம் முழுவதும் பரவிற்று. அப்போது அர்ஜுனன் திடீரென்று அவ்விடம் வந்து சேர்ந்தான். பூமி அதிர அவனுடைய தேரானது இரத்த நதியையும் எலும்பு குவியலையும் கடந்து அவ்விடம் வந்தது. துரோணர் தயங்கினார். அம்புகளை தொடுப்பதும் விடுவதுமான மத்தியான காலம் யாருக்கும் காணாமல் காண்டீபம் இடைவிடாது சரமாரி பெய்தது. யுத்தகலத்தில் பானாந்தகாரம், அதாவது அம்புகள் வானத்தை மூடி இருட்டை உண்டாக்கிவிட்டது. துரோணர் பின்வாங்கி சென்றார். யுதிஷ்டன் பிடிபடவில்லை. யுத்தம் அன்று நிறுத்தப்பட்டது. கௌரவசேனை பயத்துடன் திரும்பிற்று. பாண்டவசேனையும் கம்பீரமாக யுத்தகலத்தை விட்டு இரவில் தங்குமிடம் சென்றது. படைகள் அனைத்துக்கும் பின்பக்கமாக கேசவனும் அர்ஜுனனும் பாசறைக்கு சென்றார்கள். இவ்வாறு 11வது நாள் யுத்தம் முடிவுக்கு வந்தது. அடுத்த தலைப்பு 12வது நாள் யுத்தம். அடுத்த பதிவில் பார்ப்போம். நான் உங்கள் கோவிந்தராய் சுப்பிரமணி. நன்றி, வணக்கம்.